Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் 1.1ல வந்து 6th சம் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா a b ஓட ரெண்டுமே செட்டுமே வந்து எனக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அதை ரோஸ்டர் ஃபார்ம்ல மாற்றணும். சி எனக்கு ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடுத்துருக்க 3 சப்டிவிஷன்ஸை வந்து நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டை வந்து நான் ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதிக்கிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூங்கிறப்ப எனக்கு என்னென்னா ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஹையஸ்ட் நம்பர் 2ஆக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2க்கு கீழே இருக்கிற ஹோல் நம்பர்ஸ், 2க்கு கீழே இருக்கிற ஹோல் நம்பர்ஸுங்கிற பார்க்குறப்ப 0,1. அடுத்தது பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நேச்சுரல் நம்பர் 1லேருந்து 4க்குள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இங்கே கோடு போட்டதுனால 4ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால் நான் எனக்கு 1லேருந்து 4க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 3,5. இதை நான் வெரிஃபை பண்ணால் இல்லை ஃபஸ்ட் சப் டிவிஷன் ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா எல்ஹெச்எஸ் வந்து பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கிராஸ் சி, இதை பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்கணும். நான் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 2,3,4 யூனியன் 3,5. இப்போ இது ரெண்டையுமே யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணேன்னா 2, 3, 4, 5 வந்து கிடச்சிரும். அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0,1. அதை நான் எதோட கிராஸ் பண்ணுறேன்னா 2, 3, 4, 5ன்னுட்டு லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சதோட கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது 1,2, 1,3, 1,4, 1,5. இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். இதை நான் 1ன்னுட்டு கன்சிடர் பண்ணேன். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இல்லை ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏ கிராஸ் பி வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஏவை எழுதிக்கிறேன் 0,1. கிராஸ் பி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2, 3, 4. ரெண்டையுமே கிராஸ் பண்ணால் நான் 0,2, 0,3, 0,4. அடுத்தது 1,2, 1,3, 1,4. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 0,1, கிராஸ் சி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3,5. ரெண்டையுமே கிராஸ் பண்ணிக்கிறேன். கிராஸ் பண்ணால் 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ ரெண்டையுமே யூனியன் பண்ணுறேன். நான் ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 0,2, 0,3, அடுத்து 0,4, 0,5, அடுத்தது 1,2, 1,3, 1,4, 1,5 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். அதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இப்போ ஈக்குவலாக இருக்கான்னுட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவலாக இருக்குங்கிறப்ப நான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஹென்ஸ் வெரிஃபை. இது எனக்கு 6th ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இதே ஏபிசியோட வேல்யூ ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு பார்த்தா அதே ஏபிசியோட வேல்யூ தான். ஃபஸ்ட்டு நான் எல்ஹெச்எஸ் வந்து எழுதிக்கிறேன். எல்ஹெச்எஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு நான் இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிற பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். நான் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பி வந்து 2, 3, 4 இன்டர்செக்ஷன் சி வந்து பார்த்தோம்னா 3,5. ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணுறேன். இன்டர்செக்ட்டுங்கிறப்ப காமனாக இருக்கிறத எடுத்துருந்தேன். காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3. இது பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்கணும். அதில் ஏ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0,1. அதை 3யோட கிராஸ் பண்ணிக்கிறேன். கிராஸ் பண்ணனா 0,3. அடுத்தது 1,3. இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். இதை 1 டினோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும்.
ஆர்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பிங்கிறப்ப ஏ வந்து 0,1, பி வந்து 2, 3, 4. நான் கிராஸ் பண்ணேன்னா 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இது எனக்கு ஏ கிராஸ் பியோட வேல்யூ. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் சி. ஏ வந்து பார்த்தோம்னா 0,1, சி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3,5. ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணால் 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் எழுதணும். ஏன்னா இன்டர்செக்ட் தான் எனக்கு ஆர்ஹெச்எஸில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணி காமனாக இருக்கிறது எழுதினோம்னா 0,3, 0,3, 1,3, 1,3. இது ரெண்டுமே தான் காமனாக இருக்குது. அப்படின்னா இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன் 0,3, 1,3. இது எனக்கு ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். அதை 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எனக்கு கிடச்சிருச்சு. இது எனக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனோட கொஷின் முதல்ல எழுதிக்கிறேன். ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்னுட்டு எனக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த இதில் வந்து எல்ஹெச்எஸ் ஏபிசியோட வேல்யூ அதே வேல்யூ தான் 3 சப்டிவிஷனுக்கும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் வந்து பார்க்குறேன். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணோம். அப்படின்னா ஏவையும் பியையும் யூனியன் பண்ணோம். அப்படின்னா ஏ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0,1, யூனியன் பி வந்து பார்த்தோம்னா 2, 3, 4. ரெண்டையுமே யூனியன் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 0, 1, 2, 3, 4 வந்து கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை சியோட கிராஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி. அப்படின்னா ஏ யூனியன் பி வந்து 1, 2, 3, 4ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். கிராஸ் சி வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா 3,5ன்னுட்டு அவங்களே கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் இது ரெண்டையுமே கிராஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5, 2,3, 2,5. அடுத்தது 3,3, 3,5. அடுத்தது 4,3, 4,5. இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 0,1, கிராஸ் சி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3,5. ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணனா என்ன கிடைக்கும்னா 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. அடுத்தது பியையும் சியையும் கிராஸ் பண்ணுறேன். பி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2, 3, 4. கிராஸ் சி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3,5. ரெண்டையுமே கிராஸ் பண்ணனா 2,3, 2,5. அடுத்தது 3,3, 3,5. அடுத்தது 4,3, 4,5. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஏ கிராஸ் சி, பி கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் சியையும் பி கிராஸ் சியையும் யூனியன் பண்ணணும். யூனியன்கிறப்ப ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதுனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0,3, 0,5. அதுக்கப்புறம் 1,3, 1,5. அடுத்தது 2,3, 2,5. அடுத்தது 3,3. அடுத்தது 3,5. அடுத்தது 4,3. அடுத்தது 4,5. இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கிடச்சிருக்க வேல்யூ. இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். இதை நான் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக இருக்கான்னு பார்த்தோம்னா சேமாக தான் இருக்குது. அதனால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் வெரிஃபைடுன்னுட்டு எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.